பயங்கரமாக வேர்க்குது. மழை பெஞ்சாலும் பெஞ்சுது முடியலங்க. சின்னதாக ஒரு கேழ்வரகு மாவு வச்சு எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைஸ் ஃப்ளவரும் கேழ்வரகு மாவு போட்டுட்டு சீரகம் மிளகு தட்டி போட்டு ஒரு தோசை சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்ப்போமா? எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி மாவு இல்லை, இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து கேழ்வரகு தோசை தான் நைட்டுக்கு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப வேர்க்குதுங்க. லைட்டாக ஒரு தூரல் தான் போட்டுது. அப்பத்துலேருந்து என்னடா முடியவே இல்லை. செம்ம ஸ்வெட்டிங். கிச்சன் உள்ள நிற்கவே முடியல எங்களால். பார்ப்போம் வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. கேழ்வரகு மாவு சும்மா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். கூட வந்து நம்ம ரைஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பெரிய கரண்டி. இதில் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் கிட்ட மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். இதை வந்து கேழ்வரகு மாவும் ரைஸ் ஃப்ளவரும் போட்டு நம்ம மெலிசான தோசை மாதிரி ஊற்றலாம். நல்லா தான் வரும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், குறைச்சிக்கிறேன். சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான். மிளகை வந்து ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கை விட்டும் கரைச்சிக்கோங்க, விஸ்க் வச்சும் கரைச்சிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து கை வச்சே கரைச்சிக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தோசை பதம் அளவுக்கு கரைச்சிக்கலாம். இது மிளகு சீரகம் போட்டு சேர்த்தனால சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நல்லா தான் இருக்கும். இந்த சளி பிடிக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி நல்லா தோசையாக செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக தான் இருக்கும். அடையும் செய்யலாம் கேழ்வரகு மாவில். தோசையும் சூப்பராக இருக்கும். தோசைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷு காலையில் அரைச்ச சட்னி, கார சட்னி இருந்ததா, சரி இதையே வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இல்லையா? அதனால் இதுதான் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கார தோசையெல்லாம், கார சட்னிலாம் வச்சு கேழ்வரகு தோசை அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து அடையாக தட்டி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணலாம். தோசையும் நல்லா தானே வரும்னு சொல்லி தோசை ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். தோசை ஊற்றலாம். இது வந்து இரும்பு கல்லில் ஊற்றினா ரொம்ப நல்லா வருங்க. அதனால தான் ரொம்ப வேர்க்குது. என்னால் நிற்க முடியல கிச்சனில். ஏன்னா இங்கே சென்னையில் வந்து திடீர்னு ஈவினிங் ஆனால் மழை வருது. திடீர்னு மழை நின்றுடும். மழைன்னா மழைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக தூரல் தான் இருக்கும். அதுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிவிடும் வீட்டில் எல்லாரையுமே. ஈவினிங் மேலே அது நைட் டைமில் தான் டெய்லியுமே வருது. சரி நம்ம தோசை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் சொதப்பல், கல் காயாவே ஊற்றிட்டேன். செகண்ட் தோசை ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இதை வச்சு சாப்பிட வேண்டியது தான் கார சட்னியோட. எம்மியாக சூப்பரான தோசை ரெடி. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார சட்னியை வச்சு சாப்பிட்டா செம்ம எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம்.